என்னங்க சாப்பிடாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது வந்து என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு வேணாம். மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? வாங்க டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்ப என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ல போறீங்களா இல்லையா? நீ காலையில மாப்பிள்ளை கிட்ட நடந்துகிட்டத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, அதான விஷயம். நீ எப்படி நடந்துகிட்ட? அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு உனக்கு தெரியாதா? அவர்கிட்ட போய் இப்படி பேசலாமா? உன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இருக்கா இல்லையா உனக்கு? எல்லாம் தெரிஞ்சுதாங்க நான் பேசினேன். என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இருக்கிறதுனாலதான் செல்வி அங்க இருக்க கூடாது, நம்ம கூட வரணும்னு சொன்னேன். நீ பண்ண காரியத்தினால மாப்பிள்ளை மனசு வருத்தப்படணும்னு உனக்கு தோணலையா? நீ சொன்னா மட்டும் செல்வி அதுக்கிட்ட நம்ம கூட வந்துருவாளா? வருவாங்க, வர வைப்ப. செல்வி அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ உயிருக்கு ஆபத்து தான். என் மகளுக்கோ இல்ல மருமகனுக்கோ எதுவும் ஆயிடுமோன்னு பயந்துதான் அவங்கள நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னேன். அதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. நீ அவங்க இங்க வரணும்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். அதுக்காக ஹோட்டல் வருமானத்தை பேங்க்ல தான் போடுவேன், அவங்களுக்கு சம்பளம் மட்டும் தான் கொடுப்பேங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? அதுல என்னங்க முட்டாள்தனம் இருக்கு? அவங்க இங்க வரட்டும், அடுத்த நொடியே எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா நம்ம வீட்டுக்கு வராம அந்த குடும்பத்திலே இருந்தாங்கன்னா நான் சொல்றதுதான் நடக்கும். நான் ஹோட்டல் வருமானத்தை கொடுத்த உடனே அடுத்த நொடியே உங்க பொண்ணு மாப்பிளையும் அந்த வீட்டுக்கு கடமையை காப்பாத்துறேன்னு எல்லா முறையும் செய்வாங்க. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அன்னைக்கு சொன்னதாங்க இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. உங்க பொண்ணு இங்க வராம ஒத்த பைசா அந்த வீட்டுக்கு நம்ம வீட்ல இருந்து போக விட மாட்டேன். எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற நீ? அதான் செல்வி கண்டிப்பா இங்க வரமாட்டேன்னு சொல்றாள். அவளை மீறி உன்னால அவளை எப்படி இங்க வர வைக்க முடியும்? முடியுங்க, என்னால முடியும்.